ஹாய்டா மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஜஸ்ட் வாவ்னு இருக்கும். சரி வாங்க, எந்த ஒரு இன்ட்ரோவும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கே ஒரு பெரிய மேன்ஷனில் ரொம்ப கிராண்டாக ஒரு பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. அங்கே இருக்க எல்லாருமே பிஸ்னஸ் பீப்புள்ஸ் போல் எல்லாருமே கோட் ஷூட்லாம் போட்டுட்டு ட்ரிங்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது கரெக்டாக உங்கள் ஃபேமிலி அங்கே என்ட்ரு ஆகுது. உங்கள் அம்மா காஸ்ட்லியான ஒரு சாரீ கட்டிட்டு அவ்வளோ எலகண்ட்டாக இருக்காங்க. உங்கள் அப்பாவும் கோட் ஷூட்லாம் போட்டுட்டு உங்கள் அம்மாவோட ஹேண்ட்ஸை அப்படியே கிராப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து உங்களுக்கு ஒரு கால். நீங்கள் அதை எடுத்து பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட் தான் உங்களுக்கு கால் பண்ணுறா. அம்மா, அது ஜியா கால் பண்ணுறா, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசிவிட்டு ஆஃப்டர் தட் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேம்மா, நீங்கள் முன்னாடி போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் உங்களை பார்த்துட்டு போய் பேசிவிட்டு சீக்கிரம் வந்து சேருவாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் அப்பாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு முன்னாடி போகிறாங்க. அவங்கள கோட் ஷூட் போட்ட ஒரு பையன் வெல்கம் பண்ணுறான். அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவும் கூட சேர்ந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு கண் உங்கள் அம்மா அப்பா மேலே இல்லை, சுற்றி சுற்றி தேடிட்டே இருக்கான். இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு சாரீ, ரொம்ப மினிமலான மேக்கப், ஃப்ரீ ஹேரில் அவ்வளோ அழகாக சிரிச்சிட்டே உள்ள என்ட்ரு ஆகுறீங்க. அதை அவன் பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். சடனாக அவன் என்ன நினச்சான்னு தெரியல, அப்படியே உங்கள் கிட்ட வரான். ஹே டார்லிங், வர்றதுக்கு உனக்கு எவ்வளோ நேரமா என்ன? செம்ம அழகாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து விங்க் பண்ணுறான். டார்லிங்கா, ஹலோ, ஐ திங்க் நீங்கள் வேறு ஏதோ பர்சனுக்கு சொல்ல வேண்டியதை என்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. இல்லை டார்லிங், உன்கிட்ட தான் சொல்ல வேண்டியது, கரெக்டாக தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபேஸில் விழுற ஹேரை உங்கள் இயர்ஸ்க்கு பின்னாடி ஒதுக்கி விடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ தட் நீங்கள் அப்படியே பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் பார்க்குறாங்க நம்மளை தான். பார்க்கட்டும், நல்லா கண்ணை திறந்து பார்க்கட்டும். ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிதிங், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து உங்கள் ஹிப்பை கிராப் பண்ணி அவன் பக்கத்தில் இழுத்து உங்களை நிற்க வைக்கிறான். நீங்கள் ரொம்ப ஷாக்காக அவனை அப்படியே பார்க்குறீங்க. பிகாஸ் அவனோட ஹேண்ட்ஸை உங்கள் ஹிப்பில் பேஸ் பண்ணியிருப்பான். என்ன பண்ணுறீங்க? தள்ளி போங்க, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடியே போயிட்டீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இப்போ நீங்கள் தான் ஒரு சேரில் உட்காந்துட்ருக்கீங்க. சடனாக உங்கள் பக்கத்தில் யாரோ வந்து உட்கார்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஓய் டார்லிங், இங்கே பாருங்கள், என்ன எதுக்கு டார்லிங்னு கூப்பிடுறீங்க? நான் ஒன்றும் உங்கள் டார்லிங் கிடையாது. அப்படியா டார்லிங், கிடையாதா என்ன? கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்களா? இப்படி தான் எந்த பொண்ணை பார்த்தாலும் போய் ஃப்ளட் பண்ணிகிட்ருப்பீங்களா என்ன? கண்ணு முன்னாடி ஒன்று மாதிரி அழகான பொண்ணை வச்சுக்கிட்டு ஃப்ளட் பண்ணாமல் இருக்க முடியுமா டார்லிங்? என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காது கிட்ட வந்து, அண்ட் அஃப்கோர்ஸ் அழகான பொண்ணுங்களாக இருந்தால் அவங்கள ரசிக்கணும்ல, கரெக்டு தானே டார்லிங் அப்படின்னு சொல்கிறான். சீ, உங்களை மாதிரி ஆளெல்லாம் திருத்தவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் எந்திரிச்சு போயிடுறீங்க. இப்போது அந்த பையனும் எந்திரிச்சு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே போயிடுறான். இப்போது உங்கள் பேரண்ட்ஸ் தான் ஒயனா, ஒயன் இங்கே வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்களும் அப்படியே அந்த ஃப்ளேட்லாம் பிடிச்சிட்டு அழகாக போகிறீங்க. ஒயன், சொல்லுங்கப்பா. இல்லை, இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் தாம்மா கூப்பிட்டேன். அவங்க மிஸ் பார்க், இவங்க மிஸ்ஸஸ் பார்க் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அவங்கள பார்த்துட்டு ஹலோ ஆண்டி அண்ட் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்மான ஸ்மைல் பண்ணுறீங்க. அண்ட் ஒயன் தான் என்னோடய ஒரே பொண்ணு. இப்போ அவள் காலேஜ் பண்ணிகிட்ருக்கா, ரொம்பவுமே நல்ல பொண்ணு அவள் அப்படின்னு உங்கள் அப்பா அவங்கக்கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களும் சிரிச்சுட்டு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு உங்களை பார்த்துட்ருக்காங்க. இப்போது உங்கள் அப்பா தான், ஒயன் இவனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அவனை பார்க்குறீங்க.
ஸ்பார்க்கோட ஒரே பையன் ஜிமின் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே ஓ அவன் தானேண்ணா அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன்னா அவன் இவ்வளோ நேரம் உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பையன்தான், அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். இப்போ ஜிமின் உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ண கை கொடுக்குறான். பட் நீங்கள் கையே கொடுக்கல. ஸோ அவன் உங்களை பார்த்து ஐயையோ ரொம்பலாம் வைக்கப்பட வேணாம் வயன், நான் ஒன்று கடிச்செல்லாம் சாப்பிட்ற மாட்டேன், கை கொடுக்குறியா அப்படின்னு கேட்கவும் நீங்கள் அவனை பார்த்துட்டு உன்னை பார்த்து வைக்கப்படுறக்கலாம், நீ அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு அவங்க காதுகிட்ட போய் சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் உங்கள் காதுகிட்ட வந்து சரி ஹேண்ட் ஷேக் தானே பண்ண மாட்டேன், ஹக் பண்ணுவல்ல அப்படின்னு உங்களை ஹக் பண்ண வரான். அப்போ நீங்கள் டக்குன்னு ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க. அவன் உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் உங்கள் கையை எடுக்கலான்னு நினைக்கிறீங்க. பட் ஜிமின் விடமாட்டான். அந்த கையை ஒரு மாதிரி தடவிட்டு நிற்கிறான். நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்து டக்குன்னு கண்ணடிக்கிறான். நீங்கள் டக்குன்னு கையை எடுத்துகிட்டு எஸ்கியூஸ் மீ நான் கொஞ்சம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. இப்போ நீங்கள் தான் வாஷ்ரூமில் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நடந்தது எல்லாமே ரீவைண்ட் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே ஷை ஆகுது. உங்கள் சீக்ஸ் எல்லாமே ரெட்டிஷாக மாறுது. வயன் இப்போ என்ன நடந்துச்சுன்னு எப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க? ஐயோ இந்த மாதிரி யாராவது பண்ணா அவங்கள பற்றி நினைக்கவே மாட்டே. ஆனால் ஏன் இப்போ இப்படி நடந்துக்கிற எனக்கு புரியல. ஆனால் இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை அவன் ஒதுக்கி விட்டு அந்த ஹேர் கிட்ட போகுது. போனதுமே உங்களே அறியாமல் உங்களுக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. ஓயன் இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுடி. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பார்ட்டிக்குன்னு வந்தால் 4 பேர் வலியை தான் செய்வாங்க. அதுவும் அவனே சொல்லியிருக்கான், அழகாக இருக்க பொண்ணை பார்த்தா கண்டிப்பாக அவன் ரசிப்பானாமே. அப்போது இது நம்மளுக்கு செட் ஆகாது, தயவு செஞ்சு அவனை இக்னோர் பண்ணடி அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிட்டு அங்கேருந்து அப்படியே வெளில வரீங்க. பட் இருந்தாலும் உங்கள் கண் ஜிமினை தேடுது. நீங்கள் அப்படியே என்ன ஆனாலும் நீ அவனை கண்டுக்கக்கூடாது வயன் அப்படின்னு நினச்சிட்டே போகிறீங்க. சடனாக யாரோ மேலே இடிச்சிடுறீங்க. இடித்து கீழே விழுகிற மாதிரி போகிறீங்க. அந்த பர்சன் உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அப்படியே பிடிக்கிறான். இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் ப்ரைடல் ஸ்டைலில் கீழே விழுக போகும்போது அந்த பர்சன் ஹீரோ மாதிரி உங்களை வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்குது. இப்போ அவன் அப்படியே உங்கள் கண்ணை பார்க்க உங்கள் 2 பேருக்கும் ஒரு 2 நிமிஷம் ஐ கான்டாக்ட் போகுது. அப்போ நீங்கள் தான் எஸ்கியூஸ் மீ கொஞ்சம் என்னை விடுறீங்களா அப்படின்னு சொன்னதும் அவன் அப்படியே உங்களை நிற்க வைக்கிறான். ஸ்டில் அவனோட கை உங்களோட ஹிப்பில் இருக்குது. நீங்களும் அவனும் அவ்வளோ க்ளோஸாக நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே கொஞ்சம் தள்ளி வரீங்க. அப்போ அவன் நீ ரொம்ப அழகாக இருக்க, ஹலோ வளைஞ்சது போதும், கொஞ்சம் என் ஹிப்லேருந்து கையெடுக்கிறீங்களா? என் இடுப்பில் இருந்து கையெடு. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கையெடுக்கிறான். பை த வே ஐம் ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ண கை கொடுக்குறான். பட் நீங்கள் அவனுக்கு கையெல்லாம் கொடுக்கல. அங்கேருந்து அப்படியே நடந்து வரீங்க. அவன் உங்களுக்கு பின்னாடியே வரான். உங்கள் கண் முழுக்க முழுக்க ஜிமினை மட்டும்தான் தேடுது. இப்போது ஜிமினை பார்த்தா அவன் வேற ஒரு பொண்ணு கூட நின்று சிரித்து சிரித்து பேசிகிட்ருக்கான். அதை பார்க்க உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. பொறுக்கி கம்னாட்டி இந்த பக்கம் வாஷ்ரூம் போகிறேன்னு போனதும் அந்த பக்கம் ஒரு பொண்ணு கூட நின்று பேசிகிட்ருக்கான் பாரு. இதுக்கு தான் இந்த மாதிரி பசங்களெல்லாம் நம்பவே கூடாது, இவன்கிட்ட ஃபாலோ ஆகிடக்கூடாது. ஆனால் நீ என்ன நம்பலாம், கொஞ்சம் வாயை மூடுறீங்களா ஃபெலிக்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. யார்கிட்டையுமே சொல்லாமல் நீங்கள் கிளம்பும்போது ரெயின் வர ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வீட்டுக்கும் போய் ரீச் ஆகிடுறீங்க. போனதுமே ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு படுத்தாச்சு. உங்களுக்கு இன்றைக்கி ஜிமினை பார்த்தது, ஜிமின் உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணது, கடைசியில் ஜிமின் வேறு ஒரு பொண்ணு கூட நின்று பேசினது, இதெல்லாம் பார்க்க அவ்வளோ கோபமாக இருக்குது. உங்களுக்கு ஏன்னே தெரியல. நீங்கள் பிளாங்கெட் எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே மூடிட்டு
பெட் ஃபுல்லாகவுமே ரோல் ஆக்குறீங்க. அப்படியே கொஞ்சம் நேரமும் போக நீங்கள் நல்லா அசந்து தூங்குறீங்க. அப்போ யாரோ உங்கள் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. வந்த அந்த பர்சன் மழையில் நனைஞ்சிருக்காங்க. ஸோ தட் அவங்க போட்டிருக்க அந்த கோட்டையும் அந்த ஒயிட் ஷர்ட்டையும் அப்படியே கழட்டி வச்சுட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறான். படுத்தவன் சும்மா இல்லாமல் உங்கள் மேலே கை வைக்கிறான். அவன் கை அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. உங்கள் பாடி வேறு ஹீட்டாக இருக்கா, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே பொறுமையாக கண்ணை திறந்து பார்த்தா அது ஜிமின். ஜிமின், நீ அது எப்படி என் ரூம்குள்ளே அப்படிங்கும் போது டக்குன்னு அவன் ஹேண்ட்ஸை வச்சு உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு, சத்தமாக பேசாதடி. சத்தமாக பேசினேன்னா நீ மாட்டிப்ப. அவன் கையை அப்படியே நீங்கள் எடுத்து விட்டுட்டு, எங்கே என்ன பண்ணுறீங்க, எப்படி வந்தீங்க? ஜன்னலை இப்படி திறந்து வச்சு தான் தூங்குவாங்களா? அது வெளியே தான் வந்தேன். தயவு செஞ்சு போங்க ஜிமின், யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். நீ சொன்னதும்லாம் என்னால் போக முடியாது வயன். நீங்கள் போகலன்னா இப்போ நான் எங்கள் அம்மாவை கூப்பிடுவேன். கூப்பிடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸை பார்க்குறான். உங்கள் 2 பேருக்கும் சின்னதாக ஐ கான்டாக்ட் போகுது. கொஞ்ச நேரத்தில் அவன் அப்படியே நீ கூப்பிட்டாலும் அவங்க நம்மளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கடி. என்ன வளர்றீங்க? ஆமாம், என் நிலமையை பார்த்தியா நீ? ஷர்ட்லெஸ்ஸாக உன் கூட தோ இப்படி ஹக் பண்ணிவிட்டு. கூப்பிடு, நான் வேணா கூப்பிடுவா? அத்தை, ஐயோ கூப்பிடாதீங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அப்படி தாண்டி கூப்பிடுவேன். எதுக்கு இங்கே வந்தீங்க? என் உயிரை வாங்க தான் வந்தீங்களா? உங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கொடுத்தா என் ரூம்குள்ளே வரணும்னு? ஏன் நான் வரக்கூடாதா என்ன? அது அது நீ ஏன் என் ரூம்குள்ளே வரணும்? ஒரு கேர்ளோட ரூம்குள்ளே இப்படி தான் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் போவீங்களா? உங்களுக்கு காமன் சென்ஸே இல்லையா என்ன? டார்லிங், உன் ரூமுக்கு வர்றதுக்கு எதுக்குடி காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பொறுமையாக அந்த டோரை பார்க்குறான். உங்களுக்கு கல் விடுது. ஜிமின், யாராவது வந்துட்டாங்களா என்ன? சொல்லுங்களேன். ஏண்டி இவ்வளோ பயப்படுற அப்படின்னா அப்புறம் எதுக்குடி உனக்கு இந்த வீராப்பு? ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், இங்கேருந்து போங்க. யாராவது நம்மளை இப்படி பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அதுவும் நீங்கள் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. நினச்சிட்டு போட்டோம். ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிதிங். ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், அட்லீஸ்ட் ஷர்ட்டாச்சும் வியர் பண்ணுங்க. ஐயோ டார்லிங், நீ அமைதியாக இருந்தனா நானே கொஞ்ச நேரத்தில் போயிடுவேன். இல்லை அப்படின்னா நீ பேசிகிட்டே இரு, நான் கண்டிப்பாக போக மாட்டேன். உங்கள் அம்மா வந்தாலும் பரவாயில்லன்னு நான் இங்கே தான் இருப்பேன். என்ன எப்படி வசதி? ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், தயவு செஞ்சு போங்க ஜிமின், யாராவது வந்துட போகிறாங்க ஜிமின். ஐயோ டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டை பிடிச்சி அப்படியே அவன் ஜஸ்டில் படுக்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஜிமினை அண்ணாந்து பார்க்குறீங்க. ஜிமினும் உங்களை பார்க்குறான். உங்களுக்கு ஜிமினோட ஹார்ட் பீட்டை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. டக்குன்னு ஜிமின் என்ன நினச்சான்னு தெரியல, எந்திரிச்சிட்றான். அது அது வயன், உன்னோட டிஷர்ட் ஏதாவது இருந்தால் கூட அது எனக்கு குளிருதுரி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் டக்குன்னு போய் உங்கள் டிஷர்ட் எடுத்து வந்து கொடுக்குறீங்க. அவன் வேர் பண்ணிவிட்டு அப்படியே படுக்கிறான். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக நிற்கிறீங்க. ஜிமின் பார்த்துட்டு, ஓய் வந்து படு, வந்து பக்கத்தில் படுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் படுக்கிறீங்க. அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்குறான். அவ்வளோ அழகாக குழந்த மாதிரி தூங்குறான். நீங்கள் அதை பார்த்துட்டே இருந்துட்டு நீங்களுமே தூங்கியிருப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் இயர்லியாகவே எந்திரிக்கிறீங்க. பார்த்தா உங்கள் பக்கத்தில் ஜிமின் இல்லை. எங்கே போனால் நடந்ததெல்லாம் கனவா என்ன? எனக்கு கிள்ளி பார்க்கலாம். ஐயோ இது வலிக்குது. கனவு இல்லை,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமினோட ஷர்ட்டும் அவனோட கோட்டும் உங்களோட சேர் மேலே இருக்குது. நீங்கள் அதை அப்படியே எடுத்து மோந்து பார்க்குறீங்க. இதில் அவன் வாசம் அப்படியே இருக்குது. ஐயோ வயன், என்ன பண்ணுற? இதெல்லாம் ஆகாதுடி நம்மளுக்கு. அவன் உன் ரூமுக்கு உன் பெர்மிஷன் இல்லாமல் வந்திருக்கான். நீ அவன் மேலே கோவப்படணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்க வயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை தூக்கி வீசிட்டு குளிக்க போகிறீங்க. குளிச்சுட்டு வரீங்க. அந்த ஷர்ட் அந்த ஃப்ளோரில் இருக்குது. அதை பார்த்ததும் என்ன நினச்சிங்கன்னு தெரியல, அதை எடுத்து வியர் பண்ணுறீங்க. அந்த ஷர்ட் உங்களுக்கு உங்கள் நீக்கு மேலே இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் அதை போட்டுட்டு 10 டைம் கிட்டையாவது கண்ணாடியில் போய் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அதை அந்த காலரை எடுத்து அப்படியே உங்கள் நோஸ் கிட்ட வைக்கிறீங்க. அதில் ஜிமினோட பர்ஃப்யூம் ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் அதை ஸ்மெல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். எடுத்து பார்த்தா, ஓய் டார்லிங் அப்படின்னு இந்த பொறுக்கைக்கு எப்படி என் நம்பர் கிடச்சிது? திருடிட்டான், திருட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு போடுறீங்க. வெளில போகலாமா? என்னாலலாம் வர முடியாது ஜிமின். நீ வருவ எனக்கு தெரியும். நீ வான கூப்பிட்டதும் வர்றதுக்கு நான் ஒன்றும் ஒரு லவர் இல்லை ஜிமின். அப்படியா அப்படியா வயன்? அப்போது இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பேசேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறான். அதில் நீங்களும் ஜிமினும் நேற்று ஹக் பண்ணி தூங்கினது ஃபோட்டோவாக இருக்குது. இது 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 எப்படி நீ ஃபோட்டோ எடுத்த? இங்கே பாரு வயன், இன்றைக்கி நீ வெளியில் என் கூட வரல அப்படின்னா இந்த நிமிஷமே இது உங்கள் அம்மா அப்பா நம்பருக்கு நான் அனுப்பிச்சி விட்டுருவேன். எப்படி வசதி? தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத. நான் வரேன். எங்கே வரணும்னு சொல்லு. நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் வயன். இல்லை வேணாம் ஜிமின், நானே வரேன். எங்கே வரணும்னு மட்டும் சொல்லுங்கள் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளேஸ் சொல்கிறான். நீங்களுமே ஓகேன்னு சொல்லிவிட்டு ரெடியாகி கடைன்னு அங்கே போகிறீங்க. அது ஒரு கஃபே போல். ஜிமின் அங்கே உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்ருக்கான். நீங்கள் அவனுக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு, ஜிமின் என்னது, ஏன் இப்படி பண்ணுறீங்க? இதோ பாரு வயன், நான் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது. என்னால் மூடி மறைக்கவும் முடியாது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. அதனால தான் நம்ம டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். டேட் பண்ணலாமா? யாராவது இந்த விஷயத்தை இப்படி கேட்பாங்களா? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? ஆமாம் வயன், ஐ எம் மேரிட் யூ. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் மேலே பைத்தியம் ஆகிடுவேன் போல். இது பாருங்கள், இந்த மாதிரி பேசினால என்னை மயக்க முடியாது. எனக்கும் தெரியும் வயன், உன்னை பேசினாலாம் மடக்க முடியாதுன்னு. உனக்கு என்னை பிடிக்கிறதும் பிடிக்காததும் உன் இஷ்டம். ஆனால் எனக்கு உன் கூட கொஞ்ச நாள் என் லைஃப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த கொஞ்ச நாள் இருந்தாலும் கூட போதும். நான் ஏதோ உன் கூட லைஃப் லாங் வாழ்ந்த மாதிரி ஹாப்பியாக இருந்துப்பேன். என்ன சொல்கிற வயன் அப்படின்னு உங்கள் கண்ணை பார்த்து சொல்கிறான். நீங்கள் அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. வேணாம் ஜிமின், உனக்கும் எனக்கும் ஒரு துளி கூட செட் ஆகாது. இதோ பாரு வயன், உன்கிட்ட நான் பெர்மிஷன் வந்து கேட்கல, உன்கிட்ட ஆர்டர் பண்ணுறேன். நீயும் நானும் வெளில போகிறோம், அதுவும் அடிக்கடி. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா இந்த பிக்சர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சர் உங்ககிட்ட காட்டுறான். அது டைரெக்டாக உங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். அதை பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க? உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் எங்கள் பொண்ணு வாழ்க்கையும் போச்சு, அதனால ஜிமின் நீ ஏன் என் பொண்ணு கட்டிக்கோப்பா அப்படின்னு வந்து கேட்பாங்க. நானும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன சொல்கிற? ஐயோ ஜிமின் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. என் லைஃப்பில் இதுக்கப்புறம் வராதிங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? வயன், உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நம்ம வெளில போகிறோம், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு உங்கள் கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போகிறான். ஜிமின் எங்கே போகிறோம்? கையை விடுங்க, கை வலிக்குது. அம்மோ சத்தம் போடாமவா? அம்மோ
சத்தம் போடாம வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சிருக்கிறத அப்படியே லூஸ் பண்ணி உங்களை பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே தலை குனிஞ்சு அவன் பின்னாடியே போகிறீங்க. இப்போ நீங்களும் ஜிமினும் பீச்சுக்கு தான் வந்திருப்பீங்க. அங்கே நிறையா குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, சம்மர் சீசன் போல். நீங்கள் அந்த குழந்தைங்களா ஜாலியாக விளையாடுறீங்க. ஜிமின் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு நிற்கிறான். நீங்கள் விளையாடிட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. அவன் கொஞ்சம் தள்ளி நிற்கிறானா, ஸோ தட் நீங்கள் அங்கே இருக்க தண்ணி எடுத்துகிட்டு போய் ஜிமினோட மூஞ்சியில் பளிச்சுன்னு விடுறீங்க. ஜிமினும் அப்படியே உங்களை துரத்துறான். நீங்கள் அப்படியே முன்னாடி ஓடுறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் 2 பேருமே அந்த மூமெண்ட்டை அவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க. ஜிமின் கடைசியில் உங்களை அந்த வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுட்டு அவன் போகிறான். உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக நடந்தது அப்படியே ரீவைன் ஆகுது. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் கோபமாகவும் வருது ஜிமின் மேலே. நீங்கள் போய் படுத்து தூங்கிடுறீங்க, அவ்வளோ டயர்டாக இருக்குன்னு. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி ஜிமின் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறீங்க. இன்றைக்கி நீங்களும் ஜிமினும் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகிறீங்க. உங்களுக்கு அதை பார்த்ததுமே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் எனக்கு ரோலர் கோஸ்டரில் போகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. நீங்கள் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணுறீங்க. பட் எங்கள் ஜிமினால் தான் முடியலை. அந்த ரைட் முடிச்சுட்டு வந்த அடுத்த நிமிஷமே ஜிமின் ப்ளீஸ்டா ட்ராப் டவர் போகலாம் ப்ளீஸ் வரையா அப்படின்னு சொல்லி அவன் கையை மறுபடியும் இழுத்துட்டு போகிறீங்க. அவன் பெர்மிஷனே இல்லாமல் அங்கேருந்து மறுபடியும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்ததுமே ஜிமின் கையை பிடிச்சி ஜிமின் ஃபேர்வெல் போகலாமா, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நான் போனதே இல்லை அப்படின்றீங்க. அடியே எல்லாம் ஓ லெவலுக்கே பார்க்காதடி, என்னால் முடியல, நம்ம பேசாமல் பம்பர் கார் போகலாமா அப்படின்னு சொல்லி அவன் உங்களை இழுத்துட்டு போகிறான். டே அது நல்லா இருக்காதுடா அப்படின்னு கத்திகிட்டே போகிறீங்க. ஆளுக்கு ஒரு கார் வாங்கி 2 பேரும் இடிச்சு விளையாடுறீங்க. உங்களுக்கு அது அவ்வளோ பிடிச்சிருக்கு. இந்த எல்லா ரைடையுமே முடித்ததும் ஜிமினை நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு கடைசியாக மேரிகோ ரவுண்ட் போகலாமா அப்படின்னு கேட்குறான். என்ன அந்த குதிரை சுத்துமே அதுவா? என்னடி இப்படி கேட்டுட்ட? அது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? நான் போனதே இல்லை. அப்போவா இன்றைக்கி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறான். அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஹார்ஸில் உட்காடுறீங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஜிமின் உட்காடுறான். அது முன்னாடி போகுது. ஜிமின் உங்களை பார்த்து அவ்வளோ ரசிக்கிறான். ஜிமின் என்னடா பண்ணிகிட்ருக்க? அவளை லவ் சொல்ல வைக்கலான்னு நினச்சா நீ இன்னும் ஃபாலோ ஆகிட்டுருக்க. இதெல்லாம் வேணாம் ஜிமின், நம்மளுக்கு ஆகாது. நம்ம கமிட்மெண்ட்ஸ்க்கெலாம் என்றைக்கும் செட் ஆக மாட்டோம் ஜிமின் அப்படின்னு நினச்சிட்டு உங்களை பார்க்குறான். பட் நீங்கள் சிரிக்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக எல்லாமே என்ஜாய் பண்ணி முடித்ததுமே நீங்கள் 2 பேரும் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போகிறீங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே ஜிமின் உங்களை பார்த்து உங்கள் சீக்ஸ் 2த்துலேயும் கை வச்சு அவன் கண்ணை பார்க்க வைக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க. அவன் பொறுமையாக அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து அப்படின்னு கிஸ் பண்ணுறான். இது உங்கள் ஃபர்ஸ்ட் கிஸ். அவ்வளோ ஷாக்காக நின்றுட்டுருக்கீங்க. ஓயன் நாளைக்கு அக்வாரியம் போகலாமாடி? ஜிமின் அது ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். ஒரு 1 வீக்காக என் கூட சுற்றிட்டுருக்கியே, ஒர்க்கெல்லாம் போகலையாடா நீ? ஒர்க்கெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி நீ எந்த கவலையும் படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து உங்கள் நோஸில் அடிக்கிறான். என்ன பண்ணுற நீ அப்படின்றான். சரிடி மகாராணி, நாளைக்கு ரெடியாரு, நம்ம அக்வாரியம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நீங்கள் இந்த டைம் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறீங்க ஜிமினை பார்த்துட்டு. நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. ஜிமின் உங்களை அக்வேரியம் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஃபிஷஸ்லாம். நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. அப்போது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சீ ஹார்ஸ் பார்க்குறீங்க. அது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஜிமின் 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 என்னாடி எங்கே பாரு க்யூட்டாக இருக்குது. அதுவா? அது சீ ஹார்ஸ்டி. அது எனக்கு தெரியும் ஜிமின். ஆக்சுவலாக இந்த சீ ஹார்ஸ் இருக்குல்ல, லாங் டைமுக்கு ஒரே பார்ட்னரோடு இருக்கும். ஆனால் இது ஸ்வாம் மாதிரியோ இல்லை கோயோ ஃபிஷ் மாதிரியோ கிடையாது. லைஃப் லாங் ஒரே பார்ட்னர் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு லவபிளான ஒரு ஃபிஷ் தான் இது. என்ன மாதிரி அடி? அடைச்சி ஒன்று மாதிரிலாம் இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கான். வயன்
என்ன ஜிமின், உனக்கு அந்த சீஹாஸை நேரில் பார்க்கணுமா என்ன? கூட்டிகிட்டு போவியா? பக்கத்தில் பார்க்குற மாதிரி கூட்டிகிட்டு போவேன். நீ ஓன்னு மட்டும் சொல்லு, என்ன வேணாலும் உனக்காக பண்ணலாம். அப்போனா நம்ம அங்கே போகலாமா ஜிமின்? போகலாண்டி. நாளைக்கு ரெடியாரு, உன்னை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரெசன்ஸில் இருக்க மூமெண்ட்டை அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறீங்க நீங்களும் ஜிமினும். இப்போ ஜிமின் சடனாக வந்து உங்கள் கையை அழகாக ஹோல்ட் பண்ணிவிட்டு லைக் ரொம்ப ஒரு பேபியை கேர் பண்ணிக்கிற மாதிரி உங்களை கேர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு லிட்ரலி ரொம்ப பிடிச்சிருக்கு அவனை. நெக்ஸ்ட் டே ஜிமின் உங்களை சீக்கிரமே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு எங்கே போகிறோன்னெலாம் தெரியல, ஜாலியாக நீங்களும் அவங்க கூட போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி தரான். நீங்களுமே சாப்பிட்டு க்யூட்டா ஜிமின் எங்கே போகிறோம் நம்ம? பார்க்க தானே போகிற, அங்கே வந்து பார்த்துக்கோயேன். ஜிமின் சொல்ல ஜிமின் எங்கே போகிறோம் நம்ம? ஹே, உனக்கு இந்த சஸ்பென்ஸ்லாம் ஆகாதா என்ன? கொஞ்ச நேரம் கூட அமைதியாக இருக்க மாட்டேன் ஜிமின். ப்ளீஸ் ஜிமின், எனக்கு இப்படி சஸ்பென்ஸ் வச்சா பிடிக்காது ஜிமின். வாடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறான். பார்த்தா அது ஸ்கூபா டைவிங். நீங்கள் அதை பார்த்ததுமே என்ஜாய் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஜிமின் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே நீங்கள் சீ ஹார்ஸஸ்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஜிமின் கூட இருக்க மூமெண்ட் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அங்கே எதர்ச்சியாக ஜிமின் அவன் ஃப்ரெண்ட் ஃபெலிக்ஸை பார்க்குறான். ஹே ஹாய் ஃபெலிக்ஸ், எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. என்ன வீட்டு பக்கமே வரதில்ல? அதுவாடா மச்சான், அது வந்து அது ஃபெலிக்ஸ் அதெல்லாம் அப்புறம் பேசலாம்டா. ஆமாம், இது யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறான். பார்த்தா அது நீங்கள். அது அந்த பிளாக் சாரி, இவ்வளோ நாள் நான் தேடிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். ஃபெலிக்ஸ் அப்படின்றீங்க. ஜிமின் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு, உங்கள் 2 பேருக்கும் ஒருத்தர் முன்னாடியே தெரியுமா என்ன? ஏன்டா மச்சான் தெரியாது, அவளை எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்களும் அப்படி சிரிச்சுட்டு, ஹாய் ஐம் வயன். அன்னைக்கு பேர் சொல்லாமல் போனதுக்கு சாரி ஃபெலிக்ஸ். பேர் சொல்லாமல் மட்டுமா போனேன், என்னை நல்லா திட்டிட்டு போனேன். சாரி, ஏதோ தெரியாமல் திட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறீங்க. அவன் உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஹீ ஃபால் இன் லவ் வித் யூ. ஃபெலிக்ஸ் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் என்ன இது, யார் இவன் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது ஜிமின். டே அடங்கு, எனக்கும் தெரியும். வயன் ஒரு 5 நிமிஷம் காரில் போய் வெயிட் பண்ணு, வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் உட்காடுறீங்க. இப்போது ஃபெலிக்ஸும் ஜிமினும் தான் நின்று பேசிகிட்ருக்காங்க. மச்சான் என்ன நினச்சிட்ருக்க, அவன் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது. எனக்கும் தெரியும், எனக்கு இந்த மாதிரி பொண்ணை பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அப்பாங்காரனால தான் நான் அவளை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன். மச்சான், அதுக்குன்னு ஒரு பொண்ணு லைஃப்லையோட விளையாடுவ? எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என்கிட்ட டீல் போட்டாங்க, அவங்க பொண்ணு ரொம்ப நல்லவன்னு சொன்னாங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணுமே ஒரே மாதிரி தான்டா. அதை ப்ரூஃப் பண்ணுறக்காக மட்டும்தான் இவளை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவள் என்கிட்ட லவ் சொல்லிட்டா அப்படின்னா அவங்க அப்பங்காரன் எனக்கு சொத்தில் பாதி தரேன் இருக்கான். என்னோடய சொத்து அவளோட பாதி சொத்து, இது எனக்கு போதாதான் என்ன? அப்படின்னதும் ஃபெலிக்ஸ் டக்குன்னு ஜிமினோட ஷர்ட் காலரை பிடிக்கிறான். ஜிமின், இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது ஜிமின். ஒரு பொண்ணோட லைஃப்பில் விளையாடாத. டே நீ யாரடா அதெல்லாம் சொல்கிறக்கு? ஜிமின், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஜிமின். ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் வருது அதை கேட்டதும். டக்குன்னு ஃபெலிக்ஸோட ஷர்ட்டை பிடிச்சி, அவள் என் ப்ராப்பர்ட்டி, யாரையும் எடுத்துகிட்டு போக விட மாட்டேன், புரியுதல்ல? அவள் எனக்கு மட்டும் சொந்தமானவ. எப்படிரா, எப்படி? அவகிட்ட நடிக்கிறேன்னு தானே சொன்னேன், உனக்கு எப்படி அவள் சொந்தமாவா அப்படின்னு கேட்டதும் ஜிமினுக்கு இங்கே ஒரு மாதிரி உறுத்துது. ஆக்சுவலாக என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஜிமின் ஃபேமிலி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க வித் ஜிமினோட. இப்போது ஜிமின் தான், இங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களுமே ஒரே மாதிரி தான், யாருமே இங்கே லாயலாகவும் இருக்க மாட்டாங்க,
யாருமே இங்கே ஒரே பையனையே லவ் பண்ண மாட்டாங்க, எல்லோரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பாளுங்க அப்படின்னு சொன்னதும் உங்கள் அப்பா, இல்லை ஜிமினா, என் பொண்ணு வயனை பாரு, இது வரைக்கும் ஒரு பையனையும் லவ் பண்ணல, நான் பார்க்குற பையனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருக்கா. அவள் எவ்வளோ நல்லவ தெரியுமா? அங்கிள், அப்படிலாம் கிடையாது, உங்கள் பொண்ணுக்கும் ஒரு நாள் லவ் வரும். அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா, அப்படியா ஜிமின், அப்படி நீ அவளை லவ் பண்ண வச்சுட்ட அப்படின்னா உனக்கு என் சொத்தில் பாதி தரேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு டீல் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜிமினே மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. இது எல்லாத்தையுமே ஜிமின் இப்போது ஃபெலிக்ஸ் கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அந்த நேரம் பார்த்து இதெல்லாமே நீங்கள் பின்னாடி இருந்து கேட்டுட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உங்கள் கண்ணில் இருந்து டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகுது. நீங்கள் ஜிமின் அப்படின்னு சொன்னதும் அவன் திரும்பி பார்க்குறான். அவனுக்கும் புரிஞ்சிடுது நீங்கள் எல்லாமே கேட்டுட்டீங்கன்னு. ஜிமின், இவ்வளோ நாள் நீ பண்ண எல்லாமே நடிப்பாடா, நீ என்னோடய எமோஷ்னலில் மட்டும்தான் ப்ளே பண்ணியா என்ன? நான் தான் நீ என்னை லவ் பண்ணுறியோன்னு நினச்சிட்டேன் போல். எனக்கு புரியல ஜிமின், நீ என்னை பார்த்தது, நீ என் கூட பழகுனது, அன்றைக்கி நைட் என் வீட்டுக்கு வந்தது, அதுக்கு அடுத்த நாள் நம்ம வெளில போனது, உன் கூட பேசி சிரித்தது, உன் கை கோர்த்தது, அதுவும் இல்லாமல் என் ஃபர்ஸ்ட் கேஸ் நீ எடுத்துக்கிட்டது, இந்த மாதிரி எல்லாமே உன்னோட நடிப்பில் ஒன்றாடா. நான் ஏமாந்துட்டேனா ஜிமின்? நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் ஜிமின், எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்த்த அன்னைக்கே பிடிச்சிருந்துச்சு ஜிமின். என்னால் உன்னை அவாய்ட் பண்ண முடியல ஜிமின். உனக்கு என் சொத்து தான் வேணும்னா கேட்டிருக்கலாம்ல ஜிமின், நான் எழுதி கொடுத்துருப்பேன்லடா. அதுக்கு ஏன்டா என் லைஃப்பில் வந்த இவ்வளோ அழகான மெமரிஸை கொடுத்த? அப்புறம் இப்போது அது எல்லாமே ஒரு நடிப்பு அப்படின்னு அப்படின்னு சொல்கிறேன். என்னால் ஏற்றுக்க முடியல ஜிமின், என்னால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல ஜிமின். நீ எப்படி இருப்ப நான் நினச்சி கூட பார்க்கல ஜிமின். ஒன்று ஒன்று இன்னும் பிடிச்சிருக்கு ஜிமின். ஆனால் இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காது ஜிமின், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஜிமின் அப்படியே ஓடி வந்து உங்களை பேக்கப் பண்ணுறான். வயன் ப்ளீஸ் டி, சொல்கிறத கேளுடி, எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சுடி, உண்மையாலுமே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடி, என்னை விட்டு போகாதடி, புரிஞ்சுக்கோடி, ஐ ரியலி லவ் யூ. உன்னோட சொத்தெல்லாம் எனக்கு எதுவும் வேணாண்டி, நீ மட்டும் இருந்தால் எனக்கு போதும்டி, இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உன் கூட இருந்த அந்த நாள்லாம் உனக்கு மட்டும் இல்லடி, எனக்கும் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. உன் மேலே ஃபால் ஆக வேணான்னு நினச்சேன், ஆனால் எனக்கே தெரியாமல் நான் லவ்வில் விழுந்துட்டேன்டி உன் மேலே. எனக்கு நல்லாவே தெரியும் நீ மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாதுன்னு. யூ ஆர் ஹிட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ், ப்ளீஸ் போகாதடி வயன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க அங்கே அப்படியே ரைன் வர ஸ்டார்ட் ஆகுது. ஜிமின் என்னை விடு ஜிமின், நான் கிளம்புறேன் ஜிமின். இவ்வளோ நாள் நீ கொடுத்த அந்த கேருக்கு ரொம்ப நன்றி, ஆனால் எனக்கு இதுக்கப்புறம் அந்த பொய்யான காதல் வேணாம் ஜிமின், என்னை விட்டு ஜிமின். என்னால் இதுக்கு மேலே பெயின் தாங்க முடியாது ஜிமின், என்னை விடுன்னு சொன்னேன்டா அப்படின்றீங்க. டக்குன்னு நம்ம அவங்க காலை பிடிச்சிட்றான். போகாத வயன், நீ இல்லைன்னா என்னோட இந்த லைஃப் ரொம்ப டார்க் ஆகிடும்டி, என் சந்தோஷத்தெல்லாம் எடுத்துகிட்டு போக வேணாண்டி, என் கூடவே இருடி, எனக்கு நீ போகக்கூடாதுடி ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்லி அழுகிறான். உங்களாலேயும் அதை பார்க்க முடியல. பட் அவன் இவ்வளோ நாள் பண்ணது எல்லாமே ஒரு ட்ராமாங்கும்போது உங்களால் அதை அக்செப்டும் பண்ண முடியல. ஓகேடா அமேஸ், இதோட நான் இங்கே முடிக்கிறேன். இதுக்கப்புறம் எண்டிங்கை நீங்கள் தான் சொல்லணும். ஜிமின் இப்படி பண்ணது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவன் உங்களை லவ் பண்ணதுக்காக நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா, இல்லை அவன் அப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவனை விட்டு போவீங்களா? உங்கள் கையில் தான் இருக்குது, கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன் ஷாட் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, இது ஒரு ட்ரை மட்டும்தான். பிடிக்கலனாலும் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன் ஷாட் போட வேணாம், நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம். தென் லவ் யூ ஆல். எல்லாருமே எப்போவுமே சேஃபாக இருக்கணும். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. ஓகே, டாடா, பாய்.